ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அழகான ரொட்டீன் vlog தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த vlogல நான் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்கள் பிரியா. இந்த vlog பார்த்தீங்கன்னா 2 days எடுத்தது. ஸோ அதை ஒரே வீடியோவாக நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா என்னோட வேலைகள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன க்ளீனிங் ரொட்டீனோட தான் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, எப்போவுமே ஒவ்வொரு தடவை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமாவும் டைனிங் டேபிளை கையோடு க்ளீன் பண்ணி வச்சுருவேன். எனக்கு எப்போவுமே டைனிங் டேபிள் ரொம்ப மெஸ்ஸியாக ஏதாவது சம்மந்தமே இல்லாத திங்ஸ் எல்லாம் கொண்டு இந்த மாதிரி டைனிங் டேபிளில் வைக்கிறது அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஸோ எப்போவுமே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரியே தான் என்னோடய டைனிங் டேபிள் இருக்கும். நீங்கள் நிறைய vlogsலேயே பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போது கையோட அந்த க்ளீனிங் வேலைகள்லாம் முடிச்சுட்டு அடுத்தடுத்து எனக்கு இன்னும் ஒரு சில க்ளீனிங் வேலைகள்லாம் இருக்குது. அப்படியே இந்த vlog ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த நாள் என்ன மாதிரி என்னோடய ரொட்டீன் போச்சு அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். அப்படியே பார்த்துட்டே இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ இதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் கொடுக்க போகிற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இன்றைக்கான டாபிக் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஹோம் மேக்கராக இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி, நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு வேலைகள் செய்கிறதுல ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறது, எதுக்குமே டைம் இல்லாத மாதிரியே நம்மளோட டே போய்கிட்டே இருக்கும். எல்லா வேலைகளும் நமக்கு கையில் இருந்துகிட்டே இருக்கும். பட் எதை செய்கிறதுக்குமே டைம் இல்லை அப்படின்னு நம்ம சில நேரங்களில் புலம்பிகிட்டே இருப்போம். இல்லைன்னா ஏதாவது ஒரு வேலையை தொட்டோன்னா அதுலேயே நேரம் போயிடுற மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருப்போம். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது நமக்கு ஒரு அந்த டே பர்ஃபெக்டாக நம்மளோட வேலைகள்லாம் முடித்தோமா அப்படின்னு கேட்டோன்னா நிறைய வேலைகள் இன்னும் செய்ய வேண்டியது இருக்குன்னு நம்ம சொல்லிட்டே தான் இருப்போம். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் நம்மளோட வேலைகளை எப்படி கரெக்டாக பிளான் பண்ணிக்கிறது, அப்படி நம்ம பண்ணக்கூடிய வேலைகளில் நம்மளை எப்படி பதட்டம் இல்லாமல் ரிலாக்ஸாக ரொம்ப ஈஸியாக நம்மளோட வேலைகளை ஒரு ரொட்டீனுக்குள்ளே கொண்டு வர்றது, அதே நேரத்தில் நிறைய டைமும் ஒவ்வொரு வேலைகள் செய்யும் பொழுதும் நம்ம எப்படி சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த டிப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டிப், நம்மளோட வேலைகளை ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரிலாக்ஸாக பண்ணணும் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டை நமக்குள்ளே வச்சுக்கணும். அதாவது இன்றைக்கி காலையில் எழுந்து வீட்டு வேலைகளை பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி என்னெல்லாம் வேலை இருக்கோ அந்த வேலைகள் எல்லாத்துக்குமே நம்ம கையில் ஃபஸ்ட்டு டைம் இருக்குது அப்படின்றத பிலீவ் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ யார் கேட்டாலும், வீட்டில் இருக்கவங்க கேட்டாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது கேட்டாலும் சரி, டக்குன்னு நம்ம வாயில் வரக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை பண்ணுறதுக்கு எனக்கு நேரமே இல்லை, இந்த வேலை பெண்டிங்கில் இருக்குது, அதை செய்கிறதுக்கான டைம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது இப்படின்னு நம்ம டைம் இல்லை, டைம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறதுனாலேயே நிறைய வேலைகளை நம்ம நினைக்கிற நேரத்தில் பண்ண முடியாமலே போயிடுது. ஸோ எப்போவுமே நம்ம கையில் போதுமான டைம் இருக்குது எல்லா வேலைகளையும் பண்ணுறதுக்கும். அதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத மட்டும் கரெக்டாக பிளான் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நினைக்கக்கூடிய வேலைகளை நினைக்கிற டைமில் செஞ்சு முடிக்க முடியும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், காலையில் எழுந்திரிச்சு இன்றைக்கி என்னெல்லாம் வீட்டு வேலைகள் இருக்கோ இந்த வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் நம்ம பண்ணுறதுக்கு நமக்கான டைம் இவ்வளோ இருக்குது. ஸோ இதில் இந்த வேலைகளை எந்தெந்த டைமில் பண்ண போகிறோம் அப்படின்றத மட்டும் யோசிச்சுட்டு அந்த வேலைகளை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்மளால் இந்த வேலையை செய்ய முடியும் அப்படின்ற அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்டே கரெக்டாக அந்தந்த வேலைகளை அந்தந்த டைமில் செய்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது டிப் என்னென்னா, நமக்கு ஒவ்வொரு நாளும் என்னென்ன வேலைகள் ரெகுலராக இருக்கும், இல்லை அன்னைக்கு நாளில் என்ன வேலைகள் இருக்குது, அதை எந்த டைமுக்குள்ளே நம்ம செஞ்சு முடிக்க போகிறோம் அப்படின்றதெல்லாம் யோசிச்சுட்டு ஒரு டு-டூ லிஸ்ட் மாதிரி க்ரியேட் பண்ணி கையில் வச்சுக்கோங்க. இப்போ அந்த டு-டூ லிஸ்ட் ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய திங்க் பண்ணியிருப்போம். இன்றைக்கி இந்த வேலையை முடிக்கணும், அந்த வேலையை முடிக்கணும்னு ஒரு 10-15 வேலை எழுதி வச்சுருப்போம். பட் அந்த 10-15 வேலையை செய்கிறதுக்கும் நம்ம ஃபிசிக்கலாக ரெடியாக இருக்கோமா இன்றைக்கி நாளில் அப்படின்னு கொஞ்சம் திங்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அன்னைக்கு டேயில் வேறு ஏதாவது கமிட்மெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கா? அதாவது சில நாட்களில் பார்த்தீங்கன்னா வீட்டில் சமையல் வேலைக்குன்னு டைம் கொஞ்சம் எடுக்கும்.
ஸோ அதில் வந்து நிறைய டைம் எடுத்து நம்ம கிச்சன் வேலைகள் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த நாளில் வேறு ஏதாவது வேலைக்கும் நீங்கள் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வேறு ஏதாவது வேலைகளை உங்களோட டு டூ லிஸ்ட்டில் க்ரியேட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, இப்போ உங்களோட மைண்ட் செட்டே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமையல் வேலையும் முடிக்கணும், அதை முடிச்சுட்டு கடகடன்னு அந்த வேலையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளே அறியாமல் நம்ம ஒரு மாதிரி பதட்டமாக ஆரம்பிச்சிருவோம். அதனால் எப்பவுமே உங்களுக்கு ஒரு மேஜரான வேலை இன்றைக்கி இருக்குது, அதுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அது உங்களோட ஃபஸ்ட் ப்ரையாரிட்டியாக வச்சுட்டு அடுத்தடுத்த வேலைகளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி ஷெட்யூல் போட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிளான வேலைகளாக அன்றைக்கி வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் பண்ணும்பொழுது நீங்கள் அன்றைக்கி என்னெல்லாம் வேலைகள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்களோ அதில் மேக்ஸிமம் வேலைகளை நீங்கள் செஞ்சு முடிச்சிருப்பீங்க. அதை பார்க்கும்பொழுது உங்களுக்கே மனசில் பயங்கரமாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். பரவாயில்ல, காலையில் உட்காந்து இந்த மாதிரி ஒரு சின்ன டு டூ லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணோம், அதில் இவ்வளோ வேலைகள் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒவ்வொரு நாளும் உங்களோட டு டூ லிஸ்ட் க்ரியேட் பண்ணும்பொழுது நீங்கள் ஃபிசிக்கலி மென்டலி ரெடியாக இருக்கீங்களா அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ப்ளஸ் அன்றைக்கி வேறு என்ன மேஜரான கமிட்மெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்றதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி உங்களோட வேலைகள் பார்க்க ஆரம்பிங்க. அப்போது உங்களோட வேலைகள் ரொம்ப ஈஸியாக ரிலாக்ஸாக இருக்கும். 3வது டிப் என்னென்னா, எப்போவுமே ஒரு புது ரொட்டீன் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரே நாளில் அந்த ரொட்டீனை நமக்குள்ளே ஒரு ஹேபிட்டாக மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சி ட்ரை பண்ணாதீங்க. அது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயமாக மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்த வாரத்திலேருந்து ஒரு க்ளீனிங் ரொட்டீன் ஷெட்யூல் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை க்ளீன் பண்ணி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஷெட்யூல் க்ரியேட் பண்ணுறீங்க. அப்படி பண்ணும்பொழுது ஒரே நாளில் அந்த விஷயத்தை உங்களோட பழக்கமாக மாற்றிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணாதீங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நமக்குள்ளே பழக்கமாக கொண்டு வர முடியும். ஸோ இப்போது இன்றைக்கி வீடு ஃபுல்லாக சீலிங் டஸ்டிங் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஒரு ரொட்டீன் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அதை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் எடுத்த உடனே வீடு ஃபுல்லாக சீலிங் எல்லாத்தையுமே டஸ்டிங் பண்ணணும் அப்படின்னு பண்ணாமல் ஒரு நாளைக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஒரு 2 ரூம் மட்டும் டஸ்டிங் பண்ணால் போதும், மிச்சம் இருக்க இடத்த நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஷெட்யூல் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் பண்ணும்பொழுது அந்த டஸ்டிங் பண்ணுற வேலை வந்து உங்களுக்கு போர் அடிக்காமலும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ப்ளஸ் நீங்கள் மற்ற வேலைகளை பண்ணுறதுக்கு டைமும் கிடைக்கும். ஒரே நாளில் ஒரு வேலையை இழுத்து போட்டு பண்ணும்பொழுது அந்த வேலை மேலே நம்மளையே அறியாமல் நமக்கு ஒரு எரிச்சல் உண்டாகும், இல்லை அதுவே நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும். அந்த வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு முடிக்க முடியல அப்படின்னாலும் நம்ம மேலேயே நமக்கு சில நேரங்களில் கோவம்லாம் வரும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட அந்த க்ளீனிங் ரொட்டீனாக இருக்கட்டும், எந்த ஒரு வேலையை நீங்கள் ரொட்டீனாக பண்ண போகிறதா இருக்கட்டும், அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரே நாளில் அதை வந்து நம்ம பழக்கத்துக்குள்ளே கொண்டு வரணும்னு உங்களை நீங்களே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. 4th டிப் என்னென்னா, வீட்டில் ஒரு நேரத்தில் ஒரு இடத்துல நீங்கள் பிரித்து சின்ன சின்ன வேலைகள் இருந்துச்சுன்னா பண்ணலாம். பட் ஒரே நேரத்தில் வீட்டில் வேறு இடங்களில் இருக்க வேலைகளை இழுத்து வச்சு பண்ணாதீங்க. ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணுன்னா, இப்போ கிச்சனில் உங்களுக்கு சமையல் வேலை நடந்துகிட்ருக்கு அப்படின்னா சைட் பை சைடாக நீங்கள் கிச்சன்லேயே வேறு ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் பண்ணலாம். அதை விட்டுட்டு இப்போ பெட்ரூமில் உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது, க்ளீனிங் வேலை அப்படின்னா நீங்கள் கிச்சன்லேயும் வேலை பார்த்துக்கிட்டு சைட் பை சைடாக பெட்ரூமில் போய் ஒரு வேலையை இழுத்து வச்சிங்க அப்படின்னா சில நேரங்களில் 2 வேலையை பண்ணும்பொழுது நம்மளே அறியாமல் நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகும். ப்ளஸ் ஒரு வேலை அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு வேலையில் நம்மளால் முழுசாக கவனம் செலுத்த முடியாது. அதே ஒரே இடத்துல நம்ம சின்ன சின்ன வேலைகளை பண்ணும்பொழுது கவனம் எல்லா பக்கமுமே நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி உங்களோட வேலைகளை பிரித்து பண்ணிங்க அப்படின்னா டைம் சேவிங்காகவும் இருக்கும், வேலையும் ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த vlog இதோட முடியுது. இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணி இந்த விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.